கணவன் மனைவியின் வயது வித்தியாசம் ஒரு குடும்பத்தையே உருக்குலைத்ததா? எங்க தயிர் சாதம் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்க இறந்துட்டாங்க, எனக்கும் வயிறு வலிக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. மனைவியின் ஒற்றை போன் காலால் அதிர்ந்த கணவர். இந்த குடும்பத்திற்கும் அந்த மூன்றாவது நபருக்கும் என்ன சம்பந்தம்? துப்பு துலக்கிய போலீசார். தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டம் அமீன்பூர்ல இருக்கக்கூடிய ராகவேந்திர நகர் காலனில 55 வயதாகக்கூடிய சென்னையாவும் 35 வயதாகக்கூடிய ரஜிதா அப்படின்ற தம்பதியும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகளாமா. சின்னஞ்சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு வர நிலையில கடந்த 28ஆம் தேதி மனைவி அவங்களுடைய கணவருக்கு தொலைபேசியில் அழைச்சு தயிர் சாதம் சாப்பிட்டு 3 குழந்தைங்களும் இறந்துட்டாங்க, எனக்கும் வயிறு வலி ஏற்பட்டுடுச்சு, நீங்க உடனே வாங்க அப்படின்னு கதறி இருக்காங்க. வேலை பார்த்துட்டு வந்த சென்னையா இரவுல அடிச்சு பிடிச்சு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தா 3 பிள்ளைகளும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. உடனே ரஜிதாவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்திருக்காமா. மருத்துவமனையிலிருந்து உடனடியா போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்கின போலீசார். முதல்ல சென்னையா மேல சந்தேகப்பட்டு அவரை போலீசார் விசாரணை நடத்திருக்காங்களாமா. அதை தொடர்ந்து அவங்க மனைவி கிட்ட நடத்தின விசாரணைகள அவங்களுடைய மொபைல் எண்ணை வச்சு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல ரஜிதா வேற யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பேசினது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் தன்னோட பாணிகளை மனைவி கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. கணவருக்கும் எனக்கும் 20 வயசு வித்தியாசம், அந்த விரக்தியில தான் நான் இப்படி பண்ண அப்படின்னு பேசினது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜிதா சில நாட்களுக்கு முன்னாடிதான் தன்னுடைய பள்ளி நண்பரான சிவகுமார் அப்படின்றவரை சந்திச்சிருக்காங்களாமா. மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சந்திச்சு பேசின நிலையில சிவகுமார் ரஜிதாவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சிவகுமார் கூட சேர்ந்து வாழறதுக்கு தன்னுடைய 3 பிள்ளைகளையும் ரஜிதா கொலை செய்ததா அவங்க வாக்குமூலம் கொடுத்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.